Good morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School online classes. Today we are going to see 11th Physics, Unit 5, Torque about an axis. What is this concept? Torque, previously நம்ம என்ன பார்த்தோம்? Torque ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒரு ஆக்சிஸில் ஆக்ட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். See, just imagine இது ஒரு ரிஜிட் பாடி. இந்த ரிஜிட் பாடி ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ ஏபி அப்படின்னு ஒரு ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸில் இட் வில் பி ரொட்டேட்டிங். அப்படின்னா பின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்க போகிறேன். ஃப்ரம் த ஆக்சிஸு பொசிஷன் ஆர் வெக்டாரு, இந்த பாயிண்டில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு இமேஜின் பண்ணி, எஃப்னு ஒரு ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை ஐ எம் கன்சிடரிங் ஆரிஜின். வாட் இஸ் த கான்செப்ட்? டார்க்கு எங்கே ஆக்ட் பண்ணோம்? பாயிண்டில் ஆக்ட் பண்ணோன்னு ப்ரீவியஸாக நம்ம எதையும் பார்த்தோம். இப்போ டார்க்கு ஒரு ஆக்சிஸில் ஆக்ட் பண்ணுது, அதை பற்றி பார்க்க போகிறோம். கரெக்டாக? ஸோ எஃப்னு ஒரு ஃபோர்ஸு, பின்னு ஒரு பாயிண்டில் ஆக்ட் பண்ணுது ஒரு ரிஜிட் பாடியிலனா, இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, எங்கே ஆக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏபிபி இந்த பிளேனில் ஆக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக? ஸோ அதனால் நம்ம என்ன எடுத்துக்கலாம், அந்த ஆரிஜின் வந்து எனி பாயிண்ட் இந்த ஆக்சிஸ், இங்கே கூட ஆரிஜின், இங்கே கூட ஆரிஜின் எடுத்துக்கலாம், இங்கேயும் எடுத்துக்கலாம், எங்கே வேணாலும் ஆரிஜின் நம்ம எடுத்துக்கலாம். we can find out the origin. Understand? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டார்க் அண்ட் ஆங்குலர் ஆக்சலரேஷன். Torque and angular acceleration. We may consider any one rigid body is there. Okay, இதில் ஒரு பாயிண்ட் மாஸ் எம்னு ஒன்று இருக்குன்னு இமேஜின் பண்ணிங்க. எம் இஸ் எ பாயிண்ட் மாஸ். ஓகே, இப்போ இந்த பாடி ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா, ஓகே, ஸோ ஐ கேன் ட்ரா. இப்போ பாருங்கள், ஐ கேன் ட்ரா. எப்படி சொல்லலாம்? இது ஒரு பாயிண்ட் மாஸ், இந்த பாயிண்ட் மாஸ் ஒரு சர்க்குலர் மோஷனில் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு ஐ எம் ஜஸ்ட் இமேஜின். கரெக்டாக? அப்படி இமேஜின் பண்ணுறோம். அப்படி இமேஜின் பண்ணும்போது இந்த பாயிண்ட் மாஸில் ஆக்ட் பண்ணும் இல்லையா ஒரு டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ், இந்த டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸு ஒரு நெசசரி டார்க்கை க்ரியேட் பண்ணும். அண்டர்ஸ்டாண்ட்? வாட் இஸ் தட்? ஒரு ரிஜிட் பாடி இருக்குது, ரிஜிட் பாடியில் ஒரு பாயிண்ட் மாஸ் இருக்குது. இந்த பாயிண்ட் மாஸு ரொட்டேட் ஆகுது டியூ டு ஒரு டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸால். இந்த டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் என்ன க்ரியேட் பண்ணோம்? ஒரு நெசசரி டார்க்கு க்ரியேட் பண்ணும். ஓகே, ஸோ டார்க் வில் பி ஆக்டிங் திஸ் டைரக்ஷன் with the angular acceleration alpha. ரைட்டா? angular acceleration alphaன்னு சொல்லுவோம். இந்த டிஸ்டன்ஸ் தான் இருக்கு இல்லையா, இதுதான் பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டார் சொல்லுவோம். ரைட்டா? இது ஃபோர்ஸ், இது டார்க். அண்டர்ஸ்டாண்ட்? நவ் இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு தெரியும் ஃபார்முலா, டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஃப் சைன் தீட்டா. இந்த ஃபார்முலா ஞாபகத்தில் இருக்குது. கரெக்டாக? இப்போது டார்க்கும் ஃபோர்ஸும் பொசிஷன் வெக்டாரும் 90 டிகிரியில் இருந்துச்சுன்னா தீட்டா வேல்யூ என்ன அர்த்தம்? 90 டிகிரி. அப்படின்னா டார்க்கோட வேல்யூ என்னது? வெறும் ஆர்எஃப். கிடைக்குமா? எப்படி? கரெக்டாக? இங்கே பாரு, எப்படி இருக்குது பாரு, என்ன பொசிஷனில் இருக்குது? 90 டிகிரி பொசிஷனில் இருக்குது. ஸோ டவோட வேல்யூ என்னது? ஆர்எஃப். இது ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கிறோம். நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியுமே, சின்ன கிளாஸில் படிச்சுருப்போமே, ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு அர்த்தமா? சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா எஃப்க்கு பதிலாக எம்ஏ. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த டாபிக் புரியும். அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். இப்போ ஏன்னா என்ன அர்த்தம்? ஆக்சலரேஷன் ஏ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆக்சலரேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபா அப்படின்னு அர்த்தம். ஆர்எம் ஏனா ஆறு ஆல்ஃபா. நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம்.
வெலாசிட்டி வீணா அர்த்தம் ஆர் ஒமேகா அப்படின்னு படிச்சிருக்கோம். இது லீனியர் வெலாசிட்டி, இது ஆங்குலர் வெலாசிட்டி. அதே போல் ஆல்ஃபானா ஆர் ஆல்ஃபா, இது லீனியர் ஆக்சலரேஷன், இது ஆங்குலர் ஆக்சலரேஷன். அதுதான் இங்கே ஏக்கு பதிலாக ஆர் ஆல்ஃபா அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்படின்னா டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஆர் வருமா? அப்படின்னா ஆர் ஸ்கொயர் எம்ஆர் ஸ்கொயர் ஆல்ஃபா. இது ஈக்குவேஷன் நம்பர் 4 எடுத்துலாமா? கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஃப் சைன் தீட்டா. இங்கே ஃபோர்ஸோ பொசிஷன் வெக்டாரும் 90 டிகிரியில் ஆக்ட் பண்ணுறதுனால தீட்டா ஈக்குவல் டு 90 பர்பண்டிகுலர் இருக்கிறதுனால தீட்டா ஈக்குவல் டு 90. தீட்டா ஈக்குவல் டு 90னா டவ்வோட வேல்யூ என்ன கிடைக்குது? ஆர்எஃப்னு கிடைக்குது. எஃப்னா எனக்கு என்ன தெரியும்? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், நியூட்டன் செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா அர்த்தம் ஆக்சலரேஷன், லீனியர் ஆக்சலரேஷன், அது ஆங்குலர் ஆக்சலரேஷனாக மாற்றுறதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ I am going to substitute tau is equal to mr square alpha. இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? tau is equal to, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. that is tau is equal to mr square alpha. இப்படி எழுதலாம். கரெக்டா? ஈக்குவேஷன் எப்படி நான் எழுதலாமா? இப்போது இதை வெக்டர் நோட்டேஷனில் எழுத போகிறேன். இன் வெக்டர் நோட்டேஷன் இது ஒரு மேக்னட்யூட் மட்டும்தான். வெக்டர் நோட்டேஷனில் எழுத பாருங்கள். டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர் ஆல்ஃபாஸ் வெக்டார். கரெக்டா? இதான கான்செப்ட். இப்போ ஒரு முக்கியமான ஒன்று என்னன்னா, இப்போ இதுதானே வெக்டர் நோட்டேஷனு த டேர்ம். இப்போ இதில் டார்க்கும் ஆரும் எப்படி ஆக்ட் பண்ணுது? ஆல்ஃபாவும் டார்க்கும் ஆல்ஃபாவும் சேம் டைரக்ஷன். டார்க் அண்ட் ஆல்ஃபா இன் தி சேம் டைரக்ஷன். இஃப் சப்போஸ், இது ஒரு முக்கியமான பாயிண்ட், இஃப் the direction of torque and alpha are along the axis of rotation அப்படி இருந்துச்சுன்னா, axis of rotationல இருந்துச்சுன்னா, எது axis of rotation? இந்த axis of rotationல இருந்துச்சுன்னா இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுனா, it produces angular acceleration. என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம்? ஆங்குலர் ஆக்சலரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணோம். அதே டார்க்கோ ஆல்ஃபாவோ ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது. ஸோ இது என்ன கண்டிஷனு? டார்க்கோ ஆல்ஃபாவும் சேம் டைரக்ஷன். இஃப் சப்போஸ் டார்க்கோ ஆல்ஃபாவும் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படி இருந்துச்சுன்னா, what is the condition we are getting? We are getting angular deceleration அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா இது பேர் என்னது? ரீட்டார்டேஷன் அப்படின்னு பேர். கரெக்ட். ரீட்டார்டேஷன் என்னது? பின்னடைவுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ரீட்டார்டேஷன். ஸோ டார்க்கும் ஆங்குலர் ஆக்சலரேஷனும் சேம் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா அது பேர் ஆங்குலர் ஆக்சலரேஷன் பேர். தட் இஸ் டார்க்கும் ஆல்ஃபாவும் சேம் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா, டார்க்கும் ஆல்ஃபாவும் ஆப்போசிட் டைரக்ஷன் தான், அது பேர் ஆங்குலர் டீசலரேஷன்னா ரீட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா இந்த ஈக்குவேஷனில்? சி த ஈக்குவேஷன். வி ஹேவ் ஒன் டேர்ம். என்ன டேர்ம்? டவ் வெக்டார் ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர் ஆல்ஃபா. இந்த எம்ஆர் ஸ்கொயர் பேர் தான் வந்து என்னது? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. என்னது?
மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு பேருப்பா. கரெக்டா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ அப்படின்னு பேர். ஓகே, ஸோ ஒரு ரிஜிட் பாடியில், இதான் ஒரு ரிஜிட் பாடினா இதில் ஒரு பாயிண்ட் மாஸ் மட்டும் இருக்காது. மெனி பாயிண்ட் மாசஸ் இஸ் த மெனி பாயிண்ட் மாசஸ். ஸோ மெனி பாயிண்ட் மாசஸ் இருந்துச்சுன்னா, ஸோ மெனி பாயிண்ட் மாசஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? மெனி பாயிண்ட் மாசஸ் இருந்துச்சுன்னா, ஸோ வாட் இஸ் தட்? த சம் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன வரும் அப்படின்னா, mr ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அதை நம்ம எப்படி எல்லாம் சொல்லுங்கள்? மெனி பாயிண்ட் மாசஸ். இது ஒரு பாயிண்ட் மாசஸ். மெனி பாயிண்ட் மாசஸ்னா tau வெக்டார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் mi ri ஸ்கொயர் இன்டு ஆல்ஃபா வெக்டார். எழுதலாமா? இதுக்கு தான் என்ன பேர்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. tau வெக்டார் ஈக்குவல் டு I alpha vector. So very important relation. I na என்ன அர்த்தம்? Moment of inertia. Got it? That is very important point. So next topic பார்த்தீங்கன்னா angular momentum. Angular momentum. What is angular momentum? இப்போ பார்த்தீங்கன்னா angular momentum in rotational motion, angular momentum in rotational motion which is equivalent to இது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும்? ஈக்குவலண்ட் டு லீனியர் மொமெண்டம் இன், கரெக்டா? லீனியர் மொமெண்டம் இன் translational motion. Linear momentum in translational motion. Angular momentum in rotational motion எதுக்கு equivalent? Linear momentum in translational motion இதுக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ angular momentum நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? The angular momentum is defined as the moment of its linear momentum. Moment of its linear momentum. Simply எப்படி சொல்லலாம்? angular momentum na L vector equal to R vector cross P vector. P na linear momentum. கரெக்டா? அப்படின்னா L vector equal to R vector cross P vector. இப்போ இந்த magnitude of angular momentum நம்ம எப்படி எழுதலாம்? இந்த magnitude எழுத போறோம் பாருங்க. ஸோ L vector equal to cross product எப்படி எழுதலாம்? RP sin theta n cap னு எழுதுவோமா? Only I am taking magnitude. L is equal to RP sin theta. இது equation number 1, this is equation number 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்க theta அப்படின்னா அர்த்தம், theta is angle between, what is that angle between R and P? Correcta? What is theta? Theta is R and P, angle between. Got it? So I can write two types of this equation, that is L is equal to R P sin theta. இப்படி எழுதனா R P வந்து பர்பண்டிகுலரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். R க்கு P பர்பண்டிகுலரா இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது L is equal to R sin theta into P அப்படி இருந்துச்சுன்னா R பர்பண்டிகுலரா இருக்கு எதுக்கு? P க்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்லை P perpendicular அப்படின்னா அர்த்தம் சொல்லு, component of linear momentum. What is that? P perpendicular to R. அதான் அர்த்தம். ரைட்டா?
இப்போ ஆர் பர்பண்டிகுலர் அப்படின்னு அர்த்தம் சொல்ல காம்போனன்ட் ஆஃப் பொசிஷன் இருக்கு இல்லையா, ஆர் இஸ் பர்பண்டிகுலர் டு பி. ரைட்டா? ஸோ என்ன சொல்கிறாங்க, பி பர்பண்டிகுலர்னா காம்போனன்ட் ஆஃப் லீனியர் மூமெண்ட் அது பர்பண்டிகுலர் டு ஆராக இருக்குது. ஆர் பர்பண்டிகுலர்னா காம்போனன்ட் ஆஃப் பொசிஷன் வந்து பர்பண்டிகுலர் டு பியாக இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். ஸோ திஸ் இஸ் கால்ட் angular momentum. Okay, so suppose angular momentum L எப்போ வந்து 0 இருக்கு சொல்லு, linear momentum P 0 இருக்கும்போது, இல்லைனா பொசிஷன் வெக்டர் R வந்து 0 இருக்கும்போது. கரெக்டா? இது ஒரு முக்கியமான கண்டிஷன். இல்லைனா இன்னொரு கண்டிஷன் என்ன கண்டிஷன்னா, இஃப் R and P are parallel இருக்கு, பொசிஷன் வெக்டாரும் லீனியர் மொமெண்டமும் பேரலாக இருந்துச்சுன்னா, ஆர் அண்டு பி ஆர் பேரலல் அப்படி இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். இல்லைன்னா ஆர் ஆன்டி பேரலல் இருக்கு, பேரலல் ஆர் ஆன்டி பேரலல், தட் இஸ் வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் தீட்டா, தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி ஆர் 180 டிகிரி அப்படின்னு அர்த்தம். Understood the concept? This is called angular momentum. Next topic, angular momentum and the angular velocity. And angular velocity. It was the previous follow the same topic. Very important one. The same or rigid body இருக்கு. See, this is one rigid body. இதில் ஒரு point mass we may consider M. இந்த point mass it will be taking some rotation. rotate ஆகும்போது இதில் ஆக்ட் பண்ணது இல்லையா force. What we call is mind mass rotate ஆகுது, இதில் ஆக்ட் பண்ணுற லீனியர் மொமெண்டம் ஐ கேன் டேக் பி வெக்டார். ஸோ இதனால் இந்த பாடி ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகுது இல்லையா, ஹியர் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ரொட்டேட்டிங் the same direction, angular velocity also act this same direction. இதுதான் வந்து இதோட பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டார் சொல்லுவோம். கரெக்டா? ஸோ வாட் இஸ் த கண்டிஷன்? ஃபார்முலா நமக்கு தெரியுமே. வாட் இஸ் த ஃபார்முலா? ஆங்குலர் மொமெண்டம் L is equal to RP sin theta. இப்படி நமக்கு தெரியும். P நான் அர்த்தம் லீனியர் மொமெண்டமா, P equal to mv அப்படின்னா L is equal to R mv sin theta அப்படின்னு எழுதுறேன். ரைட்டா? இது ரெண்டு எப்படி இருக்கு? 90 டிகிரி இருக்கு. அப்படின்னா theta equal to 90 டிகிரி, therefore L is equal to RMV அப்படின்னு எழுதுறேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறேன். வெலாசிட்டி வீனா என்ன அர்த்தம்? ஆர் ஒமேகான்னு அர்த்தம். அப்படின்னா அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். L is equal to RM R omega, R into R I am taking mr square omega அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இதில் மேக்னெட்டியூட் இது. இதோட வெக்டர் நோட்டேஷன், வாட் இஸ் தட் வெக்டர் நோட்டேஷன்? இன் vector notation, L vector is equal to mr square omega vector. கரெக்டா? கரெக்டா? ரைட். இது வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் மாஸ். இதே ஒரு ரிஜிட் பாடியில் மெனி பாயிண்ட் மாசஸ் வில் பி தேர். ஸோ அதனால் எப்படி சொல்லலாம், இதுக்கு பேர் என்னன்னு முன்னாடியே பார்த்தோம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐன்னு அர்த்தம். moment of inertia.
I. So இது வந்து ஒரு single point mass, many point masses in a rigid body. அப்புறம் என்ன எழுதலாம் சொல்லுங்க? I is equal to, sorry, that in the equation L vector equal to summation of mi ri square into omega vector. இதுதான் வந்து I. கரெக்டாக moment of inertia for whole body, moment of inertia total rigid body. அப்படின்னா L vector is equal to இதுனா பாயிண்ட் I ஒமேகா வெக்டார். இது ஒரு முக்கியமான ரிலேஷன், நம்ம இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்தது டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம். டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம். What is torque and angular momentum? நம்ம இந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ண போறோம். என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போறோம்? So the magnitude of angular momentum of a rigid body அப்படின்னு வச்சுக்கிட்டா, what is the equation? L is equal to I omega. நான் எதற்கு வெறும் மேக்னெட்டிக் மட்டும்தான். ரைட்டா? நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் டார்க் சொல்லுங்க. தி magnitude of torque on a ஒரு rigid body. Tau is equal to I alpha. ஆமாம் தானே? இதெல்லாம் ப்ரீவியஸாக பார்த்த ரிலேஷன்ஸ், ரைட்? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறேன். ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு ஐ. ஆல்ஃபான்னு அர்த்தம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒமேகா. அதான அர்த்தம். ஆல்ஃபானா ஆங்குலர் ஆக்சலரேஷன், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி. ஆமாம் தானே? அப்படின்னா ஆல்ஃபாக்கு பதில் என்ன பண்ணலாம்? டி ஒமேகா பை டி. முன்னாடியே பார்த்துருப்போமே. ஏன்னு அர்த்தம் டிவி பை டிடி பார்த்தோமா? இது வெலாசிட்டி, லீனியர் வெலாசிட்டி, லீனியர் ஆக்சலரேஷன், லீனியர் வெலாசிட்டி, ஆங்குலர் ஆக்சலரேஷன், ஆங்குலர் வெலாசிட்டி. முடிஞ்சிச்சா? ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து டவ் இஸ் ஈக்குவல் டு ஐ டி ஒமேகா பை டிடி. ஏலாமா இதே போல? ஸோ இப்போ பாருங்கள், therefore tau is equal to d, ஐயை உள்ள கொண்டு போயிடறேன், I omega divided by dt. ஏலாமா அதே போல? ஏலாமா? what is I omega? See the equation number 1. Tau is equal to, what is that? dl by dt. Tau is equal to dl by dt. Very important. இப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்போஸ் டார்க் வில் பி ஜீரோவாக இருக்குது அப்படின்னு இமேஜின் பண்ணிங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் டார்க், ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் டார்க் அப்படின்னா அர்த்தம் ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் டார்க். டவோட வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட்? டவோட வேல்யூ ஜீரோவாக இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா இஃப் tau is equal to 0, என்ன ஈக்குவேஷனு? dl by dt equal to 0. அதாவது L is equal to constant அப்படின்னு அர்த்தம். இந்த above எக்ஸ்பிரஷனுக்கு பேர் தான் சிம்பிளாக என்ன சொல்லுவோம்? law of conservation of angular momentum. Correct? Law of conservation of angular momentum. Very important topic. Okay?
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக் பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸ். Equilibrium of rigid bodies. What is equilibrium? What is the definition? A rigid body is said to be in mechanical equilibrium when both its linear momentum and the angular momentum remains constant. A rigid body is said to be in mechanical equilibrium when both its linear momentum and angular momentum remains constant. Understand? Very important that. So now we are going to see types of equilibrium. Paklava. So first, types of equilibrium. These are conditions. So first one, what is that? Translational equilibrium அப்படினா லீனியர் மொமெண்டம் இருக்கு இல்லையா, லீனியர் மொமெண்டமோ பியும் எஃப்பும் எப்படி இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். முக்கியமானது. ரெண்டாவது, ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம் அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் வந்து எப்படி இருக்கும்? லீனியர் மொமெண்டம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்ப்பா. கான்ஸ்டன்ட். ஆங்குலர் மொமெண்டம் வந்து எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்படின்னா நெட்டு டார்க் ஈக்குவல் டு 0. இது நெட் ஃபோர்ஸ். முடிஞ்சுதா? அடுத்தது ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம். ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம். வாட் இஸ் ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம்? பியும் எல்லும் ஜீரோவாக இருந்தால் அது பேர் ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம். அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் எஃப்பும் ஆல்ஃபாவும் ஜீரோவாக இருக்கணும். இது பேர் தான் ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம். அடுத்த டைனமிக் ஈக்லிபிரியம் அப்படின்னா டைனமிக் ஈக்லிபிரியம். வாட் இஸ் டைனமிக் ஈக்லிபிரியம்? பியோட வேல்யூயும் எல்லோட வேல்யூயும் 0 கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எஃப்போட வேல்யூயும் ஆல்ஃபாவோட வேல்யூ எப்படி இருக்கும்? 0வாக இருக்கும். இது பேர் டைனமிக் ஈக்லிபிரியம். அடுத்தது ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம் பியோ எல்லோ ஜீரோவாக இருக்கும். The body tries to come back to equilibrium if slightly disturbed and released. The center of mass of body shifts slightly higher than distributed from the equilibrium. Potential energy of the body minimum and in the presence of disturbed. Disturbed வந்து இருக்கிறதுனால potential energy வந்து குறையும். இது வந்து unstable equilibrium.
What is unstable equilibrium? Unstable equilibrium என்ன அர்த்தம்? P ஓட வேல்யூவும் L ஓட வேல்யூவும் ஜீரோவாக இருக்கும். The body cannot come back to original if slightly disturbed and released. Unstable அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற பொசிஷன் சேஞ்ச் பண்ணால் அது ஒரிஜினல் பொசிஷன் வராமல் இருக்கு இல்லையா, அது வந்து அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம். கரெக்டா? ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் இஸ் நாட் மினிமம் when decreased is disturbed. டிஸ்டர்ப் குறைஞ்சாலோ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகாது, மினிமம் ஆகாது. ரைட்டா? அடுத்தது நியூட்ரல் ஈக்விலிபிரியம். நியூட்ரல் ஈக்விலிபிரியம்னா P ஓட வேல்யூவும் L ஓட வேல்யூ ஜீரோவாக இருக்கும். மாஸ் ரிமைன் சேம் ஈக்விலிபிரியம் ஸ்லைட்லி டிஸ்டர்ப்ட் பை ரிலீஸ்டு. பாடி எப்படி இருக்கும்? ரிமைன் சேம் ஈக்விலிபிரியத்தில் பாடி இருக்கும். சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் பாடி டஸ் நாட் ஷிஃப்ட் ஹையர் டு லோயர் இஃப் டிஸ்டர்ப்டு ஃப்ரம் ஈக்விலிபிரியம். ஈக்விலிபிரியம் டிஸ்டர்ப் பண்ணால் சென்டர் ஆஃப் கிராவிட்டினா ஹையர் வேல்யூலேருந்து லோவர் வேல்யூக்கு போகும், லோவர்லேருந்து ஹையர் போகும். அடுத்தது பொட்டன்ஷியோமீட்டர். பொட்டன்ஷியல் எனர்ஜி ரிமைன் சேம் இஃப் even if disturbed. பொட்டன்ஷியல் எனர்ஜி ரிமைனாக இருக்கும், நம்ம வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாலும். ரைட்டாக? இந்த 7 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 5 மார்க்கு கேட்பாங்க, வாட் இஸ் த டைப்ஸ் ஆஃப் ஈக்விலிபிரியம் அப்படின்னு. ஓகே, ஸோ கோ த்ரூ த டாபிக் ஸ்டூடெண்ட்ஸ். எனி டவுட் ஆஸ்க் மீ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹேவ் எ நைஸ் டே.